ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதனால் சரி கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், மைண்ட் அப்செட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தா 2 யானை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2 யானையிலையும் நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே சிவன் கோயிலும் இருந்துச்சு. அதனால் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து முதலே சிவன் கோயிலில் இறங்காமல் பெருமாள் கோயிலில் இறங்கிட்டோம். அதனால் எங்களுக்கு பிரசாதம் கிடைக்கல. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தோம், என் பையன் பிரசாதம் வேணுமோ அப்படின்னுட்டு இருந்தான். காலியாகிட்டுடா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமியை மட்டும் நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தூத்துக்குடியில் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க அங்கே போய் ஐஸ் கேட்டாங்க. ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அங்கே வந்து சிவன் கோயிலில் வந்து பசுமாடு கன்றுக்குட்டி எல்லாமே வளர்ப்பாங்க. அங்கே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நாங்கள் வந்து பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்தில் கோயில்னால் அதுதான், அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போவோம் ஃபேமிலியோடு போனால். அது வந்து முந்தி ரொம்ப அடிக்கடி போவோம். இப்போ கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் போவோமேன்ட்டு போயிருந்தோம். நீங்களும் இதே மாதிரி கோயிலுக்கு உங்கள் பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா பீச் ரோட்டில் அங்கே பார்க்கும் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்க்குக்கு போகல, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தா அங்கே அம்மன் திருவிழா ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் பாட்டு கச்சேரிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.